பார்க்கணும் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாட்டுமான்னு சொல்லி இன்றைக்கான கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தோம்னா டைம் ரெஸ்பான்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் பார்க்க போகிறோம். நான் திருப்பி சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப அதிகமான கான்செப்ட் தேவை, ரிசர்ச் லெவலில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் அப்படி பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது வேஸ்ட்டு தான். ஜஸ்ட் இந்த நான் வந்து எதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸை வந்து கிராக் பண்ணுறதுக்கான இது கான்செப்ட் மட்டும் நான் அதில் சொல்ல முடியும். எனக்கு அவ்வளோதான் டைமும் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு என்னென்ன தேவையோ அதை பற்றி மட்டும் நம்ம என்ன பேச போகிறோம். இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட லெக்சர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண தான் போகிறோம். ரொம்ப பேசிக்கான கான்செப்ட், ரிசர்ச் ஓரியன்டான கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம லெக்சர் வந்து இருக்காது. ஓகேங்களா? சரி, ஓகே. இது சொல்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் ஆர்டர் சிஸ்டமுக்கு வந்துட்டு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா என் ஸ்கொயர் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஒமேகா என் எஸ். ஓகேங்களா? இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்குடைய ஆரிஜின் வந்துட்டு நீங்கள் NPTEL ராமகிருஷ்ண பசுபதி சாருடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஒமேகா என் ஸ்கொயர் டிவைட் பை எஸ் இன்டு எஸ் ப்ளஸ் 2 ஒமேகா என் அப்படி போடலாமா? ஓகே. இதோட டைப் என்ன? 1 ஆர்டர் 2. ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் டைப். செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்துடைய ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்துடைய டைப் என்னன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன போடணும்? டைப் இஸ் ஈக்குவல் டு 1. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். சாரி, ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கோங்க. ஜஸ்ட் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா எஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன செஞ்சலாம், டைப்பை ஃபைன் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஆர்டர் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய டைப் பார்த்தீங்க அப்படின்னா 1. இது யா வச்சுக்கோங்க, இது பேசிக்ஸ். இப்போ இந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை மாற்றுறோம். அதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஸோ க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்போ இது சாத்தியமாகும் அப்படின்னா யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்கும்போது தான் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பாருங்க, க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இது நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர் இருக்கு. ஸோ நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர் பிளஸ் டினாமினேட்டர் என்ன? க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பயன்படுறதுக்கான மெத்தட். ஸோ ஒமேகா என் ஸ்கொயர் டிவைட் பை இது என்ன இருக்குது? எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஒமேகா என் எஸ் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வந்துட்டு இதுதான். இதை தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கவனமாக வந்து என்ன பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு டைம். ஓகேங்களா? ஸோ இதோடைய எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஒமேகா என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். ஓகேங்களா? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஜீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேம்பிங் ரேஷியோ. வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேம்பிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. டேம்பிங் ஃபேக்டர். ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. போன கிளாஸ்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். RLRC சர்க்யூட் பார்த்தோம். அதே மாதிரி இந்த RLC அப்படிங்கிற இந்த சர்க்யூட்ல வந்துட்டு என்னென்ன இருக்கு? 2 மெமரி ஸ்டோரிங் எலிமெண்ட் இருக்கு. ஸோ இந்த RLCல பார்த்தீங்கன்னா 2 மெமரி ஸ்டோரிங் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது எப்படி நாங்கள் வந்து சின்ன டெரிவேஷன் தான், ரொம்ப பெருசு கிடையாது, சின்ன டெரிவேஷன் தான். ஸோ டெரிவேட் பண்ணி காட்டுற பாருங்க. RLC அவுட்புட் ஆஃப் S, சரி, அவுட்புட் ஆஃப் T. ஏன்னா டைம் டொமைன்ல இருக்கு. ஓகேங்களா? RLC. இப்போ நாம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா T டொமைன்ல எழுத முடியாது. அதை நாம S டொமைன்ல தான் எழுதுவோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது S டொமைனுக்கு நான் மாத்துறேன். RLC. ஓகே, plus minus output of S plus minus input of S. RLS 1 by CS. ஓகேங்களா? ஸோ இப்போ அவுட்புட் ஆஃப் எஸ் அப்படிங்கிறத நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்றேன். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்புட் ஆஃப் எஸ் இன்டு 1 by CS divided by R plus LS. ஏன்னா ரெண்டுமே வந்து சீரீஸா இருக்கு. ஓகேங்களா? கெப்பாசிட்டன்ஸ்னா வேற, சீரீஸா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சீரீஸா இருக்குது. ஸோ R plus LS plus என்ன இருக்குது? 1 by CS. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த இன்புட் ஆஃப் கீழே கொண்டு அப்படின்னா அவுட்புட் ஆஃப் எஸ் டிவைட் பை இன்புட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது வோல்டேஜ் டிவிஷன் ரூல் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை பற்றி நம்மளுடைய நெட்வொர்க்ஸ் கிளாஸில் வந்துட்டு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ பாருங்க, 1 by CS டிவைட் பை RCS பிளஸ் இது ரெண்டே பெருக்கணும்னா
LC S square plus 1 divided by CS. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. ஸோ V naught of S divided by அதாவது output of S divided by input of S அப்படிங்கிறது என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ 1 divided by RCS plus LCS square plus 1 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. பட் இப்போ நமக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன? ஒமேகா n ஸ்கொயர் டிவைட் பை s ஸ்கொயர் பிளஸ் 2 ஜீட்டா ஒமேகா ns பிளஸ் ஒமேகா n ஸ்கொயர். ஸோ இது ரெண்டு என்ன செய்யுங்கன்னா கம்பேர் பண்ணுங்க. இங்கே எஸ் ஸ்கொயர் முன்னாடி என்ன இருக்குது? எல்சி இருக்கா? இங்கே எஸ் ஸ்கொயர் மட்டும் தானே இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்சியை வெளியே எடுத்து காட்டுறேன். பாருங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரெண்டு இருக்கு. 1 டிவைட் பை இந்த எல்சி நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா இதை மாற்றி எழுதுறேன். எல்சி எஸ் ஸ்கொயர் பிளஸ் RCS பிளஸ் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த எஸ் வந்து பார்த்தீங்கன்னா முரண்படுது. ஸோ நான் என்ன செய்யறேன்னா எல்சியை வெளியே எடுக்கிறேன். ஸோ எல்சியை வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த சிசி வெளியே போயிடும். பட் ஆர் அப்படியே இருக்கும். டிவைட் பை எல் வந்துடும். எல் இன்டு எஸ் பிளஸ் இந்த ஒன்றுக்கு பதிலாக எல்சி அப்படியே எல்சி வந்துடும். ஸோ பாருங்க, இது வந்துட்டு நமக்கு இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட் வந்துருச்சா? ஸோ சிம்பிளா 1 பை எல்சி டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் பை எல்எஸ் பிளஸ் எல்சி. தட்ஸ் ஆல். ஸோ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இது மேலே கொண்டு போயிட்டோம். ஸோ 1 பை எல்சி. ஓ காய்ஸ், சாரி 1 பை எல்சி டி 1 பை எல்சி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்போ ஆர்எல்சி சர்க்கியூட்டுடைய நேச்சுரல் ஆசிலேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷனா மாற்றி மாற்றி சொல்கிறேன். ஸோ ஒமேகா என் அப்படிங்கிறது ஒமேகா என் ஸ்கொயர் பேர் என்ன இருக்கு? 1 பை எல்சி இருக்கா? ஸோ ஒமேகா என் அப்படிங்கிறது என்ன வரும்? √1 பை எல்சி. மேபி இந்த மாதிரி ஆர்எல்சி சர்க்கியூட் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் போகிறது வந்து ரொம்ப அவசியம். அப்புறம் 2 சீட்டா ஒமேகா என்எஸ்க்கு பதிலாக என்ன இருக்கு? எஸ் அப்படிங்கிற இந்த எஸ் மட்டும் வச்சுக்கோங்க. 2 ஜீட்டா ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை எல் அப்படின்னு இருக்கா? ஸோ இப்போ இதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டேம்பிங் ரேஷியோ தேவை அப்படின்னா, அல்லது சார் டேம்பிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஆர் அப்பான் 2L அப்படிங்கிற மாதிரி வரும். இதுவே டேம்பிங் ரேஷியோ வேணும்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? டேம்பிங் ரேஷியோ நீங்க டிரைவ் பண்ணிக்கோங்க. ஈஸி தான். ஆர் பை 2L இன்டு ஒமேகா என். ஒமேகா என் என்ன? 1 பை √LC. அது நீங்க சப்ஸ்டிட் பண்ணி என்ன ட்ரை பண்ணி பாருங்க. இதை நம்ம டீட்டெயிலாக சொல்லணும் அவசியம் இல்லை. ரொம்ப அவசரம், ரொம்ப இது கிடையாது, இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஆர்எல்சி சர்க்கியூட் வச்சு எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் இப்போ வந்து விளக்கம் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டா அப்படிங்கிற ஒரு புது டேர்மை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். இந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டாவோட வேல்யூ தான் அதிகபட்சமாக வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும். என்ன விளையாடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் வந்து சீட்டா கிடையாது. இந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா சீட்டான்னு ஒன்று இருக்கு. இந்த சீட்டா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்தை இன்புட், அதாவது ஸ்டேபிளா இருக்கணுமா இல்லை அன்ஸ்டேபிளா இருக்கணுமா அப்படிங்கிறத இந்த சீட்டா தான் முடிவு பண்ணும். நான் இன்னும் காமெடி பண்ணல. பாருங்க, க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் ஸ்கொயர் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஜீட்டா ஒமேகா என்எஸ் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன இருக்கும்? எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஜீட்டா ஒமேகா என்எஸ் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0வா? சரி, இப்போ நமக்கு நல்லா தெரியும் இந்த ஜீட்டாவுடைய வேல்யூவை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த ஜீட்டாவுடைய வேல்யூவை சேஞ்ச் பண்றது மூலமா இந்த ஒரு சிஸ்டத்தை நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஸ்டேபிள் சிஸ்டமா வைக்க முடியும், அன்ஸ்டேபிள் சிஸ்டமா வைக்க முடியும். அது எப்படி முடியும் கேட்டீங்கன்னா பாருங்க, இந்த ஜீட்டாவுடைய வேல்யூ வந்துட்டு 0வை விட அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்துல 0வை விட அதிகமாக என்னென்ன வேல்யூ இருக்கு? 1 2 3 எனிதிங் ஓகேங்களா, இன்ஃபினிட் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ ஜீட்டாவோட வேல்யூ வந்து நான் 1 அப்படிங்கிற மாதிரி சும்மா செட் பண்றேன். பாருங்க, எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஜீட்டா வராது, ஒமேகா என்எஸ் என்ன 1 போட்டாச்சு, ஒமேகா என்எஸ் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆர்எஸ் டேபிள் போடுறேன். அதனால தான் பொதுவாக வந்துட்டு இந்த டைம் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஸ்டெபிலிட்டிக்கு அப்புறமா டீச் பண்றது பெஸ்ட் நான் நினைப்பேன். பெஸ்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன். பட் இது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டிக்கு முன்னாடி இருக்கும். பட் ஸ்டெபிலிட்டி படிச்சுன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே வந்து புரிய வைக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டேபிள்னா என்னன்னு தெரியும், அன்ஸ்டேபிள்னா என்னன்னு தெரியும், மார்ஜினலி ஸ்டேபிள்னா என்னன்னு தெரியும். ஸோ நான் ரொம்ப வந்து மெனக்கட வேண்டாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா கூட நோ ப்ராப்ளம், பின்னாடி நம்மளோட வீடியோஸ் போய் பாருங்க, ஸ்டெபிலிட்டி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துருச்சீங்கன்னா கான்செப்ட் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, பாருங்க இப்போ ஆர்எஸ் டேபிள் போடுங்களேன். ஆர்எஸ் டேபிள் போட்டால் எப்படி வரும்? எஸ் ஸ்கொயர் எஸ் பவர் 1. ஸோ 1 ஒமேகா என் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒமேகா என். ஸோ எஸ் பவர் 0 என்ன வரும்? ஒமேகா என் ஸ்கொயர். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆகுறதுனால சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கா?
ஸோ சீட்டாவோட வேல்யூ 0 விட அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சீட்டாவோட வேல்யூ வந்துட்டு 0 விட அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்ஃபினிட்டி வரைக்கும் என்னவா இருக்கும் சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும் ஓகே அப்போ இந்த சீட்டாவுடைய வேல்யூ வந்துட்டு 0 விட அதிகமாக இருக்கும்போது ஸ்டேபிளா இருக்கக்கூடியது சீட்டாவுடைய வேல்யூ 0 விட கம்மியா இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னவா இருக்கும் சரி 0 விட கம்மியா இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னவா இருக்கும் செக் பண்ணலாமா ஸோ சீட்டாவுடைய வேல்யூ நான் -1 அப்படிங்கிற சப்ஸ்டிட் பண்றேன் பாருங்க s² மைனஸ் 2 ஒமேகா ns பிளஸ் ஒமேகா n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ ஆறு ஸ்டெப்பில் நான் போடுறேன் s² s பவர் 1 ஸோ 1 ஒமேகா n ஸ்கொயர் இப்போ பார்த்தீங்கன்னா -2 சீட்டா 2 ஒமேகா n ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு இது அன்ஸ்டேபிள் சிஸ்டம் ஏன் அன்ஸ்டேபிள் சிஸ்டம் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இது வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டாவுடைய வேல்யூ 0 விட அதிகமாக இருந்துதான் ஆக வேண்டும் ஓகேங்களா ஸோ சீட்டாவுடைய வேல்யூ வந்துட்டு 0 விட அதிகமாக இருந்தால் தான் சிஸ்டம் என்னவா இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் அதுவே 0 விட கம்மியாக போகக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சீட்டாவோட இந்த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்டேபிளாக மாறிடும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டமில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அதாவது யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா அவுட்புட் என்ன கிடைக்கும் யூனிட் ரேம்ப் கொடுத்தா என்ன கிடைக்கும் யூனிட் பேராபோலா கொடுத்தா என்ன கிடைக்கும் யூனிட் இம்பல்ஸ் கொடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்லாம் பார்த்தோம் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பார்க்க போகிறோம் பட் நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூனிட் இம்பல்ஸ்க்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம் யூனிட் ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் ரேம்புக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் பேராபோலா இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறது கிடையாது அதே மாதிரி யூனிட் ரேம்புக்கு பார்த்தீங்க யூனிட் ஸ்டெப்புக்கு மட்டும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அன்டேம்டு மட்டும் நம்ம என்ன செய்வோம்னா அண்டர் டேம்டு மட்டும் என்னன்னா நம்ம பார்ப்போம் சரி ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் இம்பல்ஸுக்கு தான் பார்க்குறோம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அவுட்புட் என்ன வரும் சி ஆஃப் எஸ் ஒமேகா n ஸ்கொயர் டிவைட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஜீட்டா ஒமேகா ns ப்ளஸ் ஒமேகா n ஸ்கொயர் மாதிரி கிடைக்குமா சரி ஓகே அதாவது யூனிட் இம்பல்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு இதான் கிடைக்கும் இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜீட்டாவை வந்துட்டு 0 அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் போடுறேன் ஜீட்டாவை 0 அப்படிங்கிற மாதிரி போடும்போது என்ன கிடைக்கிது பாருங்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்துட்டு s ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஜீட்டா ஒமேகா ns ப்ளஸ் ஒமேகா n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் இப்போ ஜீட்டாவை 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு s ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ s ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா n ஸ்கொயர் ஸோ s ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் i ஒமேகா n அல்லது ப்ளஸ் ஆர் மைனஸ் j ஒமேகா n வாட் எவர் எதுனா எடுத்துக்கலாம் இமேஜினரி ஆக்சிஸ் சரி இமேஜினரி இதுதானே ஓகே ஐங்கிறதும் ஜெய்ங்கிறதும் அந்த ஒரு இதுதான் ஸோ இந்த சீட்டாவை வந்துட்டு 0 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே ஒமேகா என் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது இதை நம்ம வந்துட்டு பிளாட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஜே ஒமேகா என் இது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜே ஒமேகா என் ஓகே இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அன்டேம்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஓகே அன்டேம்டு சிஸ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் வந்துட்டு திருப்பி நான் வந்து ஒரு டாபிக் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டமில் வந்து நான் டிரான்சியன் வந்து காமிச்சிருந்தேன் ஞாபகம் இருக்கா டிரான்சியன் வந்துட்டு இமேஜினரி ஆக்சிஸ்ல தான் ரைஸ் ஆகும் அது ஆசிலேட்டரி பார்ட்டா இருக்கும் அப்படின்னு ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா சஸ்டெயினட் ஆசிலேஷனா இருக்கும் ஓகேங்களா ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஆசிலேஷனா இருக்கும் ஸோ ஆசிலேஷன் மீன்ஸ் எப்படிலாம் டயக்ராம் வரும் பார்த்தீங்கன்னா டயக்ராம் இது யா வச்சுக்கோமா மேபி எம்சிக்யூ கேட்கறதுக்கான அதாவது கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான சான்ஸ் மேபி இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்படியே போய்கிட்டே இருக்கும் சஸ்டெயின்ட் ஆசிலேஷனா போய்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் சமமாக போய்கிட்டே இருக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது ஓகேங்களா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேபிளான சிஸ்டம் தான் பட் அன்டேம்டு சிஸ்டம் என்னது இது அன்டேம்டு சிஸ்டம் இது பார்த்தீங்கன்னா சஸ்டெயின்டு ஆசிலேஷனாக இருக்கும் என்ன செய்ய டயக்ராம் இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்விங் பண்ணும்போது இல்லை எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து இது பேஸ்டாக இருக்கும் சரி ஓகே சீட்டா ஈக்குவல் டு 0க்கு பார்த்தாச்சா ஓகே கைஸ் பாருங்க நெக்ஸ்ட் என்ன சீட்டாவோட வேல்யூ 1 இருந்தால் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் சீட்டாவோட வேல்யூ 1 இருந்தால் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் வேல்யூ சொல்ல போகிறேன் அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி வரும் சிஇ பார்த்தீங்கன்னா s ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஜீட்டா ஒமேகா ns ப்ளஸ் ஒமேகா n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ ஒமேகா வந்துட்டு சீட்டா வந்து 1 இருந்துச்சுன்னா s ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஒமேகா ns ப்ளஸ் ஒமேகா n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0
ஸோ ஒமேகா என் ஸ்கொயர் வரணும், கூட்டினா 2 ஒமேகா என் வரணும். ஸோ ஒமேகா என். ஸோ எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா என். இந்த மாதிரி நமக்கு என்ன செய்யும், கடைசியில் போல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது எங்கே லைஸ் ஆகும், இங்கே லைஸ் ஆகுமா, -1. ஸோ -1 அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு சாரி ஒமேகா என் லைஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரிட்டிக்கலி டேம்டு சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, இதை கிரிட்டிக்கலி டேம்டு சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்துச்சுன்னா என்ன, அன்டேம்டு சிஸ்டம். இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது கிரிட்டிக்கலி டேம்டு சிஸ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வரும். அது வந்துட்டு நான் பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. ரொம்ப அதிகமான இது தேவையில்லை நமக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்லாம். 0 லெஸ் தேன் ஜீட்டா லெஸ் தேன் 1 அப்படிங்கிற இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான எஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் பிளஸ் ஆர் மைனஸ் ஐ ஒமேகா என் ரூட் ஓவர் 1 மைனஸ் சீட்டா ஸ்கொயர். இது நம்ம ஜேனி வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி சீட்டாவோட வேல்யூ வந்துட்டு 1ஐ விட அதிகபட்சமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல 1ஐ விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு எஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்னா இதே மாதிரி காப்பி அடிச்சு எழுதுங்க, மைனஸ் சீட்டா ஒமேகா என் பிளஸ் ஆர் மைனஸ் அப்படியே வரும். பட் இங்க ஜே இருக்கு, இங்க ஜே வராது. ஒமேகா என் ரூட் ஓவர் சீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க இந்த ஒமேகா சீட்டா ஈக்குவல் டு 0 சீட்டா ஈக்குவல் டு 1 மாதிரி சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா 0ல இருந்து 1க்குள்ள ஒரு 1.2 1.3 சொல்லி போட்டு நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டேம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 அதிகமா 2 3 போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். ஒன் செக் அடிச்சாங்க எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நான் மொத்தமா வந்து இப்போ ஒரு டயக்ராம்ல வந்துட்டு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். பாருங்க, சீட்டாவுடைய வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா சீட்டாவுடைய வேல்யூ 0வா இருக்கக்கூடிய பட்சத்துல நமக்கு என்ன கிடைக்கும், ஜே ஒமேகா என் மைனஸ் ஜே ஒமேகா என். அதே மாதிரி சீட்டாவுடைய வேல்யூ 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய பட்சத்துல நமக்கு எப்படி கிடைக்கும், 0ல இருந்து சீட்டாவுடைய வேல்யூ 1 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எஸ் ஓட வேல்யூ எப்படி கிடைக்கும், மைனஸ் சீட்டா ஒமேகா என் பிளஸ் ஆர் மைனஸ் ஜே ரூட் ஓவர் சீட்டா ஸ்கொயர் 1 மைனஸ் சீட்டா ஸ்கொயர் சீட்டா ஒமேகா என் ரூட் ஓவர் 1 மைனஸ் சீட்டா ஸ்கொயர். இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ 0ல இருந்து 1 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன, ஃபர்ஸ்ட் இது அன்டேம்டு சிஸ்டம். ஓகேவா? அப்புறம் இங்க இதுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்னா என்ன, அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேங்களா? இங்க அன்ஸ்டேபிள் சிஸ்டம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினல் ஸ்டேபிள் சிஸ்டம், அப்புறம் என்ன, ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ சீட்டாவுடைய வேல்யூ இன்ஃபினிட்டி லெஸ் தேன் சீட்டா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டீங்க அப்படின்னா, சரி இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா மாற்றி போடுறேன். ஓகே, இப்படி போட்டீங்கன்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும், ஸ்டேபிள் பிளஸ் மார்ஜினலி ஸ்டேபிள் கிடைக்கும். என்ன காரணம், சீட்டாவுடைய வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மார்ஜினலி ஸ்டேபிள் கிடைக்கும். அதே மாதிரி சீட்டாவுடைய வேல்யூ 0வோட அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்டேபிள் சிஸ்டம் கிடைக்கும். சரி, ஓகே, அந்த கதையை விட்டுறலாம். 0வா இருக்கும்போது அன்டேம்டு சிஸ்டமா இருந்துச்சு. இப்போ 0ல இருந்து 1க்குள்ள பார்க்கும்போது அண்டர் டேம்டு சிஸ்டமா இருக்கும். எப்படி இருக்கும், அண்டர் டேம்டு சிஸ்டம். ஓகேவா? நோ ப்ராப்ளம், கொஞ்சமா படிக்கலாம், கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ இது எங்க மார்க் பண்ணலாம் பாருங்க, மைனஸ் சீட்டா ஒமேகா என் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் என்ன செய்யறேன்னா இங்க மைனஸ் சீட்டா ஒமேகா என் இருக்கும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ஜே பிளஸ் ஜே ஒமேகா என் ரூட் ஓவர் 1 மைனஸ் சீட்டா ஸ்கொயர். இங்க என்ன இருக்கும், அதே மாதிரி மைனஸ் ஜே ஒமேகா என் ரூட் ஓவர் 1 மைனஸ் சீட்டா ஸ்கொயர் இருக்கும்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த இடத்துல ஒன்றும் இந்த இடத்துல ஒன்றும் கிடைக்கும். இது என்ன, 0 லெஸ் தேன் சீட்டா லெஸ் தேன் 1. ஸோ இது என்ன செய்யலாம், இங்க மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இங்க இருக்கு, இது அதோட கொஞ்சம் கீழே இருக்கு. சரி, சும்மா ஒரு அசியூம் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன, சீட்டாவோட வேல்யூ 1 இருந்தா எங்க இருக்கும், சீட்டாவோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அன்டேம்டு சிஸ்டம், அண்டர் டேம்டு சிஸ்டம், கிரிட்டிக்கலி டேம்டு சிஸ்டம், கிரிட்டிக்கலி டேம்டு சிஸ்டம். ஓகேவா? ஸோ கிரிட்டிக்கலி டேம்டு சிஸ்டம் எங்க லைஸ் ஆகும், என்ன வரும், எஸ் ஈக்குவல் டு ஜீட்டா சரி மைனஸ் ஒமேகா என் கமா மைனஸ் ஒமேகா என். ஸோ இது எங்க லைஸ் ஆகும், இந்த இடத்துல லைஸ் ஆகும். ஸோ இது கிரிட்டிக்கலி டேம்டு சிஸ்டம். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்டா என்ன,
சீட்டாவோட வேல்யூ 1 விட அதிகமா போகக்கூடிய இடத்துல ஓவர் டேம்ப்டு சிஸ்டமா மாறிடும். எப்படி மாறிடும்? ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு s ஈக்குவல் என்ன வரும்? சீட்டா ஒமேகா n பிளஸ் ஆர் மைனஸ் ஜே ஒமேகா n ஓவர் ஜே வராது, சீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1 மாதிரி வருமா? சரி ஓகே, சரி மைனஸ் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மைனஸ் சீட்டா ஒமேகா n மைனஸ் இது வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் லோவர், ஓகேங்களா? சீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே பார்த்தீங்கன்னா டாமினன்ட் போல் இருக்கும். மைனஸ் சீட்டா ஒமேகா n பிளஸ் ஒமேகா n ரூட் ஓவர் சீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இது என்ன? ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். இது ரெண்டும் ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். சரி ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அன்டேம்ப்டு சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன, அண்டர் டேம்ப்டு சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன, கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன, ஓவர் டேம்ப்டு சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூனிட் இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்புட்ல தான் கிடைச்சிருக்கு. யூனிட் இம்பல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இன்புட்டுக்கு நமக்கு என்னென்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன கன்க்ளூஷன் பண்ணுவோமா? சம்மரைஸ் பண்ணலாம். சம்மரைஸ் பண்ணும்போது ஈஸியாக புரியும். பாருங்க, சம்மரைஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜீட்டாவோட வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா, சரி சம்மரைஸ் பார்க்கணும்னா நான் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், சாரி. அது என்ன அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டவ், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த டவ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் ஜே பி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல டவ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா -1 டிவைட் பை ரியல் பார்ட் ஆஃப் போல்ஸ், ரியல் பார்ட் ஆஃப் டாமினன்ட் போல்ஸ். என்ன போல்ஸ்? டாமினன்ட் போல்ஸ். இது யா வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா என்ன வரும்? -1 பை ஏ வருமா? இது என்ன? போல், டாமினன்ட் போல். அதே மாதிரி ரியல் போல், ரியல் பார்ட் ஆஃப் டாமினன்ட் போல். ஒமேகா n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிம்பிளா பி. தட்ஸ் ஆல். இது வந்து என்ன? ரேடியன் பெர் செகண்ட்ல இருக்கும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். சரி ஓகே, இதை நம்ம சொல்லிட்டோம். இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா சம்மரைஸ் பண்றேன். சம்மரைஸ் பண்ணும்போது அந்த டவோட வேல்யூ என்ன, ஒமேகா என்னோட வேல்யூ என்ன, மொத்தத்தில் நம்ம என்ன செய்யலாம்? இந்த ஒரு பேஜ் ஃபுல்லாமே சம்மரைஸ் பண்ணலாம். ஸோ இங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் பெருசா போகும். ஸோ காய்ஸ் பாருங்க, ரொம்ப கவனமா பாருங்க. சம்மரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன? ஜீட்டா ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு? அன்டேம்ப்டு சிஸ்டம். அன்டேம்ப்டு சிஸ்டம், மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேவா? மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். இதுக்கான எஸ் என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? பிளஸ் ஆர் மைனஸ் ஜே ஒமேகா என். இதனுடைய டவ் வேல்யூ என்ன இருக்கும்? -1 பை என்ன போல் இருக்கா? ரியல் பார்ட் ஆஃப் ஏதாவது போல் இருக்கா? நோ, எதுவுமே இல்லை. ஏக்கு பதிலாக 0 இருக்கு. ஸோ 0 போட்டீங்கன்னா இந்த டைம் கான்ஸ்டன்ட் வந்து என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்டி, ரொம்ப அதிகமா இருக்கும் டைம் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி ஒமேகா என் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்? ஒமேகா என். தட்ஸ் ஆல். புரிஞ்சுக்கலாம் நான் சொல்ல வரது என்னன்ட்டு. ஓகே காய்ஸ், ரெண்டாவது பாருங்க. இப்போ இந்த டவோட வேல்யூ இந்த இது பாத்தீங்கன்னா 0ல இருந்து 1 வரைக்கும். ஃபர்ஸ்ட் 0, அப்புறம் 0.2, 0.3, 0.4, 3, 0.4, 0.6, 0.8 வரைக்கும் நம்ம என்ன செய்றோம்? இதோட வேல்யூ பார்க்குறோம். இப்படி பார்க்கும்போது இது நம்ம லேப்ல பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். லேப்ல தெளிவாக நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் சிஸ்டம். இதுல டவுட்டுமே கிடையாது. எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மைனஸ் சீட்டா ஒமேகா என் பிளஸ் ஆர் மைனஸ் ஜே ரூட் ஓவர் 1 மைனஸ் என்ன? சீட்டா ஸ்கொயர். தட்ஸ் ஆல். 1 மைனஸ் சீட்டா ஸ்கொயர். இது என்ன? இதோட டவ் வேல்யூ என்னவா இருக்கும்? டவ் இஸ் ஈக்குவல் என்ன வரும்? -1 டிவைட் பை என்ன இருக்கு? மைனஸ் ஜீட்டா ஒமேகா என். ஸோ ஒன்று கேன்சல் பண்ணிடலாமா? ஏன் எப்படி இருக்கு? ஏ பிளஸ் ஆர் மைனஸ் ஜேபி தானே சொன்னேன். ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? பிக்கு பதிலாக என்ன இருக்கு? ஸோ ஒமேகா என் வேல்யூ என்னவா இருக்கும்? ரூட் ஓவர் 1 மைனஸ் சீட்டா ஸ்கொயர் வருமா? தட்ஸ் ஆல். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? ஜீட்டாவோட வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். ஓகே, இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்க்கு -ஒமேகா n, மைனஸ் ஒமேகா n. சோ இதுல டவ் வேல்யூ என்ன வரும்? -1 டிவைட் பை -ஒமேகா n வருமா? சோ மைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா? சோ ஒமேகா n என்ன வரும்? இதுக்கு சிம்பிளா 0. சோ இதுல பாத்தீங்கன்னா ஆசிலேஷனே இருக்காது. என்ன காரணம்? இது ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்குது? 0வா இருக்குது. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு செத்த பணத்த மாதிரி தான் இருக்கும். சோ ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து பாத்தீங்கன்னா நோ ஆசிலேஷன். சரி ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஜீட்டாவோட வேல்யூ 1ஐ விட அதிகமா இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். எதுவுமே இல்லாம இருக்கிறதும் தப்பு, அதிகமா இருக்கிறதும் தப்பு. சோ ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். பாருங்க, S is equal to
மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் பிளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஒமேகா என் வரும். ஓகே, ஒமேகா என் அப்போ இங்கே ஒமேகா என் வரும். ஓகே, ஒமேகா என் ரூட் ஓவர் சீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதுக்கு டவ் என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன போட்டக்கூடாது -1 டிவைட் பை மைனஸ் சீட்டா ஒமேகா என்னன்னு போட்டீங்கன்னா தப்பு. என்ன காரணம்? இங்க ஜேவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ இருக்கு. மைனஸ் சீட்டா ஒமேகா என் பிளஸ் ஒமேகா என் ரூட் ஓவர் சீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. இன்னொன்னு என்ன இருக்குன்னா மைனஸ் சீட்டா ஒமேகா என் மைனஸ் ஒமேகா என் ரூட் ஓவர் சீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எது டாமினன்ட் வேல்யூ, டாமினன்ட் போல் தான் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா போன வாட்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். டைம் கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ட் போல தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டாமினன்ட் போல் எடுக்கிறோம். இதுதான் டாமினன்ட் போல். ஸோ டவ் பாத்தீங்கன்னா -1 டிவைடட் பை என்ன வரும்? மைனஸ் சீட்டா ஒமேகா என் பிளஸ் ஒமேகா என் ரூட் ஓவர் சீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1. தட்ஸ் ஆல். ஸோ இதனுடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான டயக்ராம் எல்லாத்தையும் வந்து நான் வரைஞ்சு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கான்செப்ட் அது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சம்மரைஸ் பார்த்தீங்கன்னா சம்மரி பண்ணி காமிச்சிட்டோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நான் வரைஞ்சு காட்டுறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்டேம்ப்டு சிஸ்டம். அன்டேம்ப்டு சிஸ்டத்துடைய சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஒன்று வந்துட்டு சஸ்டெண்ட் ஆசிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி போய்கிட்டே இருக்கும், இப்படி இருக்கும், அல்லது இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஏன் இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஃப்ரீக்வன்சி இருக்கா இல்லையா? ஒமேகா என் என்ன கண்டுபிடிச்சோம்? ஒமேகா என் ஃபைன் பண்ணோமா? ஸோ அன்டேம்ப்டு சிஸ்டம்க்கு வந்துட்டு சஸ்டெயின்டு ஆசிலேஷன் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன? அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். அண்டர் டேம்ப்டு சிஸ்டமுக்கு டயக்ராம் பாருங்க. இது வந்துட்டு எக்ஸ்போனன்ஷியலி டிகே ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு 0 லெஸ் தேன் சீட்டா லெஸ் தேன் 1 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படியே போகும், அப்படியே குறைச்சிக்கிட்டே போய் ஒரு நாள் வந்துட்டு டைவர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாள்னா ஒன் டைம் பார்த்தீங்கன்னா டைவர்ட் ஆகிடும். ஸோ இது என்ன அப்படின்னா அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். இது என்ன? அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? இதனுடைய ஒமேகா என்ன நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு பெரிய வேல்யூ கிடைச்சதா? ஒமேகா என் ரூட் ஓவர் 1 மைனஸ் சீட்டா ஸ்கொயர் கிடைச்சதா? சரி, ஓகே. தேர்ட் என்ன? கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். இந்த கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஆசிலேஷனே இருக்காது. ஏன் ஆசிலேஷன் இருக்காது? இதனுடைய அந்த எஸ் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? மைனஸ் ஒமேகா என்ன தான் கிடைச்சிச்சு. ஸோ இதுல ஒமேகா என்னோட வேல்யூ என்ன? 0. ஸோ ஒமேகா என்ன வந்து 0வா இருக்கக்கூடிய பட்சத்தில் பாத்தீங்கன்னா இதனுடைய டயக்ராம் வந்துட்டு இப்படித்தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நோ ஆசிலேஷன், ஏதோ ஒரு ஆசிலேஷனுமே இருக்காது. ஓகே, லாஸ்டா பாத்தீங்கன்னா ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். ஓவர் டேம்ப்டு சிஸ்டம் பாத்தீங்கன்னாலும் கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் நீங்க என்ன செய்ய தேவையில்லை, ரொம்பலாம் வந்துட்டு ஒதுக்கிட்டு தேவை கிடையாது. ஸோ இந்த 4 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ்லாம் வந்து நான் சொல்கிறேன். நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சில இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப அவசியம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் கான்ஸ்டன்ட் ஒன்று இருக்குது, டவ். ஓகேவா? இப்போ அன்டேம்ப்டு சிஸ்டமுக்கு டைம் கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன கிடைச்சிச்சு சொல்லுங்க? ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என். வேற இருந்துச்சா? வேற எதுவுமே இல்லை. ஒமேகா என்ன கிடைச்சிச்சு? ஐ திங்க் இன்ஃபினிட்டி. சாரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். அண்டர் டேம்ப்டு சிஸ்டமுக்கு என்ன கிடைச்சிச்சு? டைம் கான்ஸ்டன்ட் 1 பை சீட்டா ஒமேகா என். அதே மாதிரி ஓவர் கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? டவ் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஒமேகா என். அப்புறம் ஓவர் டேம்ப்டு சிஸ்டம்க்கு எப்படி கிடைச்சிச்சு? நமக்கு ஒரு பெருசு கிடைச்சிச்சு, யாவும் இருக்கா? டவ் இஸ் ஈக்குவல் டு -1 டிவைட் பை சீட்டா ஒமேகா மைனஸ் சீட்டா ஒமேகா என் பிளஸ் ஒமேகா என் ரூட் ஓவர் சீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை சீட்டா ஒமேகா என் மைனஸ் ஒமேகா என் ரூட் ஓவர் சீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒன்று எதுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும்? அன்டேம்ப்டு சிஸ்டம்க்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்குமா? நெக்ஸ்ட் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும்? ஓவர் டேம்ப்டு சிஸ்டம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்குமா? நெக்ஸ்ட் யாருக்கு அதிகமாக இருந்திருக்கும்? அண்டர் டேம்ப்டு சிஸ்டம்க்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்குமா? ஃபைனலா பாத்தீங்கன்னா எதுவுமே டிபெண்ட் ஆகாத, சீட்டாவே டிபெண்ட் ஆகாத என்னது கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம்க்கு
இருந்திருக்கும். ஸோ இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டேம்டு, ஓவர் டேம்டு, அண்டர் டேம்டு, அப்புறம் கிரிட்டிக்கலி டேம்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு யூனிட் இம்பல்ஸுக்கு வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி யூனிட் ஸ்டெப்புக்கும் இருக்கு, யூனிட் ரேம்புக்கும் இருக்கு, யூனிட் பேராபோலாவுக்கும் இருக்கு. ஸோ யூனிட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவையில்லாத ஒரு கான்செப்ட். இந்த யூனிட் ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் தேவை கிடையாது. பட் ஒரு சில விஷயத்தை ஒரே ஒரு விஷயத்தை தவிர யூனிட் ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் டேம்டு மட்டும் நமக்கு போதும். ஓகேவா? அண்டர் டேம்டு மட்டும் நீங்க என்ன செய்யலாம், ப்ராக்டிஸ் பண்ணா போதும். அண்டர் டேம்டு மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? மற்ற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஸோ இதை மட்டும் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. இதுக்கு ஒரு பெரிய டெரிவேஷன் நான் பார்த்தேன் என்பிடி லெக்சர்ஸ்ல, ரொம்ப பெருசு. புக்ஸ்லயும் நான் படிச்சு பார்த்தேன். கண்டிப்பா உங்களுக்கு உடம்பு இருந்ததுனால ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் zeta omega n t divided by root over 1 minus zeta square, இது சிக்மா இல்ல, zeta square, அப்புறம் sin omega dt plus pi. ஓகே, இந்த omega t அப்படிங்கிறது omega n root over 1 minus zeta square, pi அப்படிங்கிறது என்னன்னா cos inverse of zeta. ஸோ இந்த ஒரு பெரிய ஃபார்முலா மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெக்சர்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பேஸ்டா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யூனிட் பேராபோலா நமக்கு தேவையில்லை. அதாவது நம்ம இந்த ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் ஸ்டெப், யூனிட் இம்பல்ஸ் பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்துட்டோம். அதே மாதிரி யூனிட் ஸ்டெப்பில் வந்துட்டு இது மட்டும் போதும் நான் சொல்லியிருக்கேன். யூனிட் ரேம்ப், யூனிட் பேராபோலா இது பற்றின டிஸ்கஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் என்பிடி லெக்சர்ஸை பாருங்க. அப்படி இல்லைன்னா குவோ புக் நல்லா இருக்கு. ஸோ அதை வச்சு என்ன படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பட் அது பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பேஸில் போகும். பட் இந்த வீடியோ நீங்க பார்க்க வந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருவாரியா வந்துட்டு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க தான் இருந்திருப்பீங்க. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே காய்ஸ், இவ்வளவுதான் மொத்த கான்செப்ட் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த கான்செப்டுடைய உயிர் உங்களுக்கு புரியும். சரி, கான்செப்ட் வந்து உயிர் கொடுத்த மாதிரி ஆயிடும். இந்த கான்செப்ட் வந்து நம்ம எதுக்கு சொன்னோம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் என்னால உங்களுக்கு அதை பத்தி தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு அவங்களுக்கும் உபயோகமா இருக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணுங்க. ஓகே.